முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை முதல்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இது கேட்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு கூஸ்பம்ஸ் வரும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சரவண பவ அப்படின்ற அந்த மந்திரம், அந்த சொல்லை எடுத்து பர்மியூட்டேஷன் காம்பினேஷன் பண்ணி வெவ்வேறு விதமாக அந்த மந்திரத்தை எழுதியிருக்காங்க. இந்த மந்திரம் என்னன்னு முதல்ல நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு இது எவ்வளவு முறை சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓம் சரவண பவ ரவண பவ சவண பவ சரண பவ சரவ பவ சரவண வசரவண ப. ஓம் சரவண பவ ரவண பவ சவண பவ சரண பவ சரவ பவ சரவண வசரவண ப. இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 6 முறை சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எந்த ஒண்ணுமே ஒரு 18 முறை சொல்றதுனால நம்ம குறைஞ்சு போறது கிடையாது. அதே மாதிரி இது எத்தனை நாட்கள் சொல்லணும் அப்படின்னா, நான் எப்பயும் சொல்றதான், 1 மண்டல காலம் சொல்லுங்க. இல்லையா, வாழ்க்கை முழுவதும் இந்த முருகப்பெருமானுடைய இந்த ஸ்லோகத்தை நீங்க சொல்லிட்டே வாங்க. நீங்க நினைத்த காரியம் கைகூடும். இது சத்தியம். அப்பேற்பட்டவர் முருகப்பெருமான். அவருடைய ஆசைகள் எப்படின்னா, நம்ம சொல்லுவோம் முருகனுக்கு இந்த இச்சா சக்தி கிரியாசக்தி நம்ம சொல்றோம் இல்லையா, அது என்னங்க? அதாவது இந்த முக்கோணம், நான் அடிக்கடி அதை சொல்லியிருப்பேன். அதாவது முக்கோணம், கீழ் நோக்கி ஒரு முக்கோணம், மேல் நோக்கி ஒரு முக்கோணம். அப்போ கீழே விண்ணுலக ஆசை மண்ணுலக ஆசை. இது என்ன? மண்ணுலக ஆசை அப்படின்னா நம்ம உயிரோடு இருக்கும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் முருகப்பெருமான். விண்ணுலக ஆசைன்னா என்ன? நம்ம இறந்து போய் முக்தி மோட்சம் அந்த இடத்துலையும் பக்தர்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுப்பாராம் முருகப்பெருமான். நிறைய பேர் கேட்பீங்க, இது நாங்கள் உடனடியாக சொல்ல ஆரம்பிக்கலாமா? ஆனால் தாராளமாக ஆரம்பிக்கலாம். நான் எப்பயுமே சொல்றதுதான், நீங்கள் சொல்லும் பொழுது வேறொரு இடத்துல இருந்தால் நீங்கள் ஸ்லோகம் மட்டும் சொல்லலாம். வீட்டில் உட்காந்து சொல்றீங்க அப்படின்னா பூ போட்டு இந்த ஸ்லோகத்தை ஒரு முறை சொல்லும் பொழுது ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. செவ்வரளியால நீங்க அர்ச்சனை பண்ணலாம். உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிறதோ நீங்க அர்ச்சனை பண்ணி இந்த ஸ்லோகத்தை நீங்க தினம் சொல்லிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்றது நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல கொடுப்பீங்க. இந்த ஸ்லோகத்துல உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். அதற்கான பதிலை நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.